கும்பகோணம் 400-500 வீடியோஸ்க்கு மேலே இந்த சேனலில் போட்டிருக்கோம். ரொம்ப பெருமை வாய்ந்த க்ஷேத்திரம். அதில் ஆதி கும்பேஸ்வரன் கோவில் பற்றி நிறையா போட்டிருக்கோம். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ப்ளேலிஸ்ட்டை பார்த்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கோங்க. மகாமகம் அப்படிங்கிறது மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தன்னைக்கு விசேஷமாக ஆதி கும்பேஸ்வரரோட தெப்ப குளமான மகாமக குளத்தில் எல்லாரும் புனித நீராடுறது வழக்கம். எதனால் அப்படிங்கிற விசேஷங்களும் அந்த ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. இன்றைக்கி மகாமகத்தில் போய் நீராட முடியாதவங்களுக்கு வீட்டில் இருந்துட்டே நம்ம டேப் வாட்டரை யூஸ் பண்ணி குளிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு பண்ணால் அத்தனை புண்ணியங்களும் வரும் அப்படிங்கிறது ஐதீகம். கும்பேஸ்வர ஸ்லோகம் அது. இந்த ஸ்லோகத்தை கேட்டு தியானிச்சுட்டு குளித்தா ரொம்ப விசேஷம். இந்த ஸ்லோகத்தோட பொருள் பார்த்துடலாம். கும்பகோணத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களுக்கும் அதிபராக விளங்கும் கும்பேஸ்வரரே நமஸ்காரம். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடியதன் பயனை அளிப்பவரும் பலம் மிக்க கொண்டவரும் கோரிய வரமெல்லாம் அருளும் கருணை உள்ளம் கொண்டவருமான கும்பேஸ்வரரே நமஸ்காரம். மந்திர பீடேஸ்வரி என்று போற்றப்படும் மங்களாம்பிகையின் நாயகனே நமஸ்காரம். ஈஸ்வரா நமஸ்காரம். உடல் ஊனமுற்றோரையும் கைத்தாங்கலாக அரவணைக்கும் கும்பேஸ்வர பெருமானே, நடக்க இயலாத ஒரு பக்தருக்கு பேரருள் வழங்கிய முடவன் முழக்கு தினம் அன்று இந்த துதியை கூறி ஈசனை வழிபட காவிரி நதியில் நீராடிய புண்ணிய பலன்களும் கிட்டும். ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஸ்லோகம். தீர்த்தாதிநாதாய பலப்பிரதாய பலஸ்வரூபாய பலாங்கதாரிணே ஸ்ரீ மந்திர பீடேஸ்வரி வல்லபாய ஸ்ரீ கும்பலிங்காய நமசிவாய. ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஸ்லோகம். தீர்த்தாதிநாதாய பலப்பிரதாய பலஸ்வரூபாய பலாங்கதாரிணே ஸ்ரீ மந்திர பீடேஸ்வரி வல்லபாய ஸ்ரீ கும்பலிங்காய நமசிவாய. ஸ்ரீ கும்பேஸ்வரர் ஸ்லோகம். தீர்த்தாதிநாதாய பலப்பிரதாய பலஸ்வரூபாய பலாங்கதாரிணே ஸ்ரீ மந்திர பீடேஸ்வரி வல்லபாய ஸ்ரீ கும்பலிங்காய நமசிவாய. அடுத்து ஒரு 4 வரி ஸ்லோகம், சிவா ஸ்லோகம். மங்களங்கள் பெருக புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை பெற. இதோட பொருளை முதல்ல பார்த்துடலாம். சிவம் என்று சொன்னால் மங்களம் என்ன பொருள்படுவோம். தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு வாரி வாரி மங்களங்களை அருளும் தேவியாக ஸ்ரீ மங்களாம்பிகை திகழ்கிறாள். பூவின் வாசனையைப் போல, அமிர்தத்தில் இருக்கும் சுவையைப் போல, அக்னியில் உள்ள பிரகாசத்தைப் போல இவள் ஈசனுடன் இரண்டர கலந்தவளாக இருக்கின்றாள். ஈசன் நெற்றிக்கண்ணை திறந்து உலகை எரிக்கும் பொழுது சமயா என பெயர் பெற்று உலகங்களை குளிரச் செய்பவளும் இவளே. கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 பெரிய புண்ணிய நதிகளின் சங்கமம் போன்று விளங்கும் இந்த அம்பிகையின் முக்கண்களை தியானித்தால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிட்டும். சிவா ஸ்லோகம். பாலார்க்க மண்டலாபாசாம் சதுர்பாகும் திரிலோச்சனாம் பாசாங்குச வராபீதிர் தாரயந்தீன் சிவாம் பஜே. சிவா ஸ்லோகம். பாலார்க்க மண்டலாபாசாம் சதுர்பாகும் திரிலோச்சனாம் பாசாங்குச வராபீதிர் தாரயந்தீன் சிவாம் பஜே. சிவா ஸ்லோகம். பாலார்க்க மண்டலாபாசாம் சதுர்பாகும் திரிலோச்சனாம் பாசாங்குச வராபீதிர் தாரயந்தீன் சிவாம் பஜே. இப்போ 3வது பார்க்கக்கூடிய எளிய ஸ்லோகம் குளிக்கும்போது யார் வேணா ஜபிக்கக்கூடிய இந்த ஸ்லோகம். இந்தியாவின் 7 புனித நதிகளான கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து மற்றும் காவேரி ஆகியவற்றுக்கு பிரார்த்தனையாக சொல்லப்படும். இந்த ஆறுகள் ஒவ்வொன்றும் அவற்றின் சுத்திகரிப்பு பணிகளையே மற்றும் அவற்றின் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்திற்காக இந்து மதத்தில் மிகவும் போற்றப்படுகின்றன. பக்தர்களின் மத சடங்குகள் அல்லது அவர்களுடைய மன நம்பிக்கையை பரிபூர்ணமாக வெளிப்படுத்துகிறது. ஸ்லோகம். கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சம்நிதி குரு. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சம்நிதி குரு. கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சம்நிதி குரு.
இதோட பொருள், கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி ஆகிய நதிகளே, இந்த நீரில் உங்கள் புனித இருப்பை அருளுங்கள் அப்படின்னு அர்த்தம். மகாமகம் 2026ஆம் ஆண்டு 3ஆம் மார்ச் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. சகல விதமான மங்களங்களையும் மன தைரியத்தையும் திருமகள் திருவருள் கிட்ட இந்திரன் துதித்த இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை நாம் நினைவு கூறலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. திருமகள் திருவருள் கிட்ட இந்திரன் துதித்த இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை நாம் நினைவு கூறலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. திருமகள் திருவருள் கிட்ட இந்திரன் துதித்த இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை நாம் நினைவு கூறலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடேஸ்வர பூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இதோட பொருளையும் பார்த்துள்ளா. மகாலட்சுமி தேவியே நமஸ்காரம். நீயே மகா மாயா ஆகவும் திகழ்கிறாய். ஸ்ரீபீடம் எனும் உலகின் உயர் பீடத்தில் வாசம் செய்பவளே, தேவர்களால் பூஜிக்கப்பட்டவளே, உனக்கு நமஸ்காரம். சங்கு, சக்கரம், கதை இவற்றை கரங்களில் தாங்கி பக்தர்களின் இன்னல் போக்கும் மகாலட்சுமி தேவியே நமஸ்காரம். எங்கும் வியாபித்திருப்பவளாக நீ இருக்கிறாய். எல்லோருக்கும் வரமளித்து காப்பவளாகவும் இருக்கிறாய். தீயவர்களுக்கெல்லாம் பெரும் பயத்தை கொடுப்பவளாக இருக்கிறாய். எல்லா வகையான துக்கங்களையும் துடைத்து ஆறுதல் அளிப்பவளாகவும் இருக்கிறாய். மகாலட்சுமி தாயே நமஸ்காரம். எங்களை காத்தருள்வாயாக. In the Tamil calendar Masi, in the Maha star, we celebrate Masi Makam, very famous in most of the temples. It is believed to bring good luck and good fortune to those who participate in the rituals. And we have given 3 easy shlokas. We can recite it anytime at home and get the benefits of taking bath in the spiritual waters or river waters or holy waters across India. If you are watching this channel for the first time, subscribe once and follow us through. Hare Krishna. எல்லோரும் நன்றாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு வேண்டிக்கலாம். எப்போதும் பெருமாளோட நினைப்பிலே இருக்கலாம், மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம். எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிறச்சே நம்ம மனசை மட்டுமாவது நம்ம பெருமாளோட பேரில் லயிச்சுண்டு மற்றவாளுக்கும் அதை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம். ஸ்டே கனெக்டட். ராதே கிருஷ்ணா. இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் இதில் 1500 வீடியோஸ்க்கு மேலே கோவில் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மளோட தார்மீக வீடியோஸ் அண்ட் மாரல் ஸ்டோரிஸ், ஆயுர்வேதத்தை பற்றி நிறையா போட்டிருக்கோம். சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். ஒரு தடவை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்து பயன்பெறணும், மற்றவங்களுக்கும் அனுப்பணும். ஷார்ட்ஸு, லைவு, ப்ளேலிஸ்ட் எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.